ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா அவுஜா ஆம்ப்ளிஃபையரு பிஏ ஆம்ப்ளிஃபையர் இது. ஸோ SSSA 160 DP அப்படின்ற ஒரு மாடல். ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி பென்ட்ரைவர் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் நம்ம எந்த சோர்ஸுமே கொடுக்காம எந்த இன்புட்டுமே கொடுக்காம இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த எஃப்எம்மும் கொடுக்காம இருந்தாலுமே நமக்கு வந்து லீக்கேஜ் ஆகி மைக்கில் வந்து நமக்கு கிரவுண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நியூவாக ஒரு யூஎஸ்பி போர்டு வித் ப்ளூடூத்தோடு இருக்கிற மாதிரி, இது வந்து ஓல்டு வித்தவுட் ப்ளூடூத்தோடு இருக்கிற மாதிரி நம்ம அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு டெர்மினல் பிளாக் வந்து ஸ்க்ரூ டைப்பில் தான் இருக்கும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் அது ஓவராக டைட் பண்ணி அவங்க உடச்சிட்றதுனால பார்த்தோன்னா நம்ம மேனுவல் டைட்டில் ஹேண்டில் வைக்கிற மாதிரியும் தேவைப்பட்டால் இதில் சாக்கெட் டைப்பில் நம்ம இதில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இப்போது வந்து 8 ohms செக் பண்ணியாச்சு. இப்போ என்கிட்ட இருக்குது 4 ohms ஸ்பீக்கர். ஸோ 4 ohmஸில் இன்புட் கொடுத்துட்டு இது மாஸ்டரு, பேஸு, ட்ரிபிளு, ஸோ நமக்கு நல்லாவே தான் ப்ளே ஆகுது. செட்டிங்ஸ்லேயும் பாக்ஸில் தான் வச்சுருக்கு, பாக்ஸ் ஸ்பீக்கர். டிரைவருன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரன் மாட்டுவோம் பார்த்துருக்கீங்களா, ஸோ அது. உங்களுக்கு இப்போ பாஸ் பண்ணி காமிக்கிறேன், எந்த வித ஹம்மிங் நாய்ஸுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு ஃபுல் சவுண்டு வச்சுருக்கேன், மாஸ்டர்லேயும் சரி மைக்லேயும் சரி. யூஎஸ்பி உங்களுக்கு கிர்னு அப்படின்ற மாதிரி எந்த வித ஹம்மிங் நாய்ஸுமே உங்களுக்கு கேட்காது. கிளியராக இருக்கும் நம்ம சைடில். ஜஸ்ட்டு ஸ்பீக்கர் ஆனில் இருக்கிறது மட்டும்தான், உங்களுக்கு எந்த வித அன்வான்ட் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ ஃபுல்லாக வால்யூமை டவுன் பண்ணிட்டாலும் உங்களுக்கு இதுலேருந்து எந்த வித நாய்ஸ் வராது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.